இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி காண்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆண்டுக்குள் பாராட்டுகின்றேன். பிரியமானவர்களே, அவர் தருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வாழ்வாக வாழ்வாக மாறி கூறியிருக்கிறது. நிலை வாழ்வு, நிலை வாழ்வு. இந்த நாளிலும் அவர் தருகின்ற வார்த்தையை தூய ஆவியின் துணை கொண்டு தெய்வீக திருவிடத்திலே நாம் பார்க்கலாம். திருப்பாடல் திருப்பாடல் 118 15வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். திருப்பாடல் 118 15வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. இரண்டு கருத்துக்களும் உள்ளத்தை பூரிக்க செய்கின்ற கருத்துக்கள். அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்க. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. எங்கே? நீதிமான்களுடைய கூடாரத்தில். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்களுடைய குடும்பத்திலே, கடவுளுக்கு பயந்து உண்மையாய் உத்தமாய் வாழ்கின்ற ஒரு குடும்பத்திலே, தவறாமல் ஜெபித்து அவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு குடும்பத்திலே ஆண்டவரது செயல், ஆண்டவர் வழக்கை வலிமையாய் செயலாக்கின்றது இருக்கு. தட் மீன்ஸ் ஆண்டவருடைய வழக்கை என்று பார்க்கும்போது அது ஆசீர்வாதத்தின் கைகளாக செயலாக இருக்கிறது. நீதிமான் கூடாரங்களில் வெற்றியின் அதனால அந்த வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி. குடும்பத்தில் கணவன் கிட்டலே அப்பா மனைவி, அப்பா அம்மா பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் அப்படியே மகிழ்ச்சி. பிள்ளைகள் அப்பாவை குறித்து மகிழ்ச்சி, மனைவி பிள்ளைகளை குறித்தும் தன் கணவனை குறித்து மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சியின் குரல் அப்படி ஒழிக்கின்றது. ஏன்? அங்க இடத்திலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். தூய உள்ளம், தூய எண்ணம் எங்கிருக்கிறதோ அங்கே கடவுள் வாசம் செய்கிறார். அங்கே கடவுள் வாசம் செய்கிறார் என்றால் அவருடைய அருளாசிரியம் பொழிந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிப்பட்ட நிலை இல்லை. கணவன் மனைவியுடைய சண்டை, பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதில்லை, இப்படிவாறு இருக்கும். ஆனால் முதல் வார்த்தை என்ன? நீதிமான்களின் கூடாரத்திலே, பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை வாழ்வுடைய கூடாரத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செயல்படுகிற நிலைத்தான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆண்டுடைய கூடாரத்தில் அவர் வழக்கை மகிமையாக செயல்பட்டு மகிழ்ச்சியின் குரல், சந்தோஷம். இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய இடத்துல அழுகின் குரலாகவே இருக்கிறது. மகிழ்ச்சியின் குரல் ஒலிக்கின்றது. நீதிமான்களின் கூடாரத்திலே. இந்த வசனத்தை படிக்கிற பொழுது அதே திருப்பாடல் இந்த ஏசாயாவில் பார்க்கணும். திருப்பாடல் ஏசாயாவில் 51வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீ பார்ப்பிலன்னா அங்கே ஒரு வசனத்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஏசாயா 51 11வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். முடிவில்லா மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் தங்கும். அக்களிப்பும் அகமகிழ்வும் மகிழ்ச்சியும் அடைவர். துயரமும் பெருமூச்சும் ஒழிந்து போகும். என்ன அருமையான ஒரு வார்த்தை! ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் திரும்பி வருவர். சொல்லுது பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் மீண்டு வருகிற பொழுது அங்கே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மகிழ்ச்சியின் காரியங்கள்லாம் கடந்து வரணும். நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சக்கேயை பற்றி நான் சொல்லுவேன். எனக்கு சக்கேயுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. சக்கேயு ஆண்டவரை தேடினார். ஆண்டவரும் அவர் வீட்டுக்கு கடந்து போனார். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு இருந்து. சக்கேயு தனக்கெல்லாம் சொன்னார். உடனே சக்கேயு ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிட்டு. அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படி இருந்திருக்கும்?
பாருங்க அவங்க குடும்பத்தில் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியின் குரல் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே, நம்முடைய ஒவ்வொரு இடத்திலும் கடலும் ஆண்டவருக்கு காரியமாக இருக்கும். அதுதான் அவர் சொல்லப்பட்ட பிறகு மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவார்கள். ஆலயத்துக்கு வருவாங்க, கோயிலுக்கு. முடிவில்லா மகிழ்ச்சி அவர்கள் மேல் தலைமேல் தங்கும். அக்களிப்பும் அகமகிழ்ச்சியும், அக்களிப்பும் அகமகிழ்ச்சியும் அவர் அடைவார்கள். தூய்வர் பெருமிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளம் இதிலே பூரிக்கட்டும், பூரிக்கட்டும், உற்சாகம் அடைந்து அது கடந்து வர ஆச்சும். ஆண்டவர் தகுந்த மகிழ்ச்சியின் குரலொளி நம்மிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிலும் கடந்து வர வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கலாம். இந்த மகிழ்ச்சியை தருகிறவர் அவர் 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 அன்பின் ஆண்டவர். இதோ உம்முடைய மகிழ்ச்சியின் காரியங்கள் எல்லாம் கடந்து வருகிறோம். அந்த காரியங்களை கடந்து செயல்படுவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கூடி செபிக்க வேண்டும், உம்முடைய குள்ளாக இணைந்து கடந்து வேண்டும். நீ கொடுக்கின்ற மகிழ்ச்சியை நாங்கள் பெற்று அனுபவித்து வாழ்ந்து கடந்து கடிக்கு வர வேண்டும். ஆண்டவரே, அழுகையும் புலகையுமாய் இருக்கிற இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே மாறுபட்ட மக்களிலே நாங்கள் கடந்து வர கிருபை செய்வீராக. மகிழ்ச்சியின் குரல் ஒளி எங்களிலே கடந்து வரணும். இதை பார்த்து மற்றவர்கள் அகமகிழனும், மற்றவர்கள் பார்த்து எப்படி இவர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படும். அவர்களும் உம்மை அறிந்து கொள்ள அது வழியாக அமையவிட்டும். தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம், பாரத்தோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம், ஒரு ஏக்கத்தோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமீன், 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 ஆமீன்.